நாய் குறுக்க வந்து இங்காட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, இந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. மனசார சொன்னா எனக்கு வந்து இந்த சைடு உட்கார்ந்துட்டோமே அவர் பாக்குறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. இல்ல நான் அதுக்காக I completely condemn this. I completely condemn this. ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, பின்னாடி முதுகு கவு கனவுல என் பையன் கீழே வந்து பிடிப்பா காப்பாத்து பண்றான். வாயில இருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபி சிம்டம்ஸ் ஹாஸ்பிடல் பேஷண்ட் ஹாஸ்பிடல்ல உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களா நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கு நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துப்பீங்களா? டிஸ்க்ளைமர், இந்த வீடியோவில் வரும் மீம்ஸ்கள் அனைத்தும் சிரிப்பதற்கு. அதை மீறி உங்கள் மனதை புண்படுத்தி இருந்தால் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. வெல்கம் டு நீயா நானா. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். ஒரு 5-6 வருடமாகவே திருநாய்களை அகற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்கு. நான் கோர்ட்டுக்கு போறேன். கீழ் கோர்ட்டு, நடு கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு, அப்ளேட் கோர்ட்டு, செஷன் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு. அப்பையிலிருந்து அதுக்கு எதிர்ப்பும் இருந்துகிட்டே இருக்கு. இந்த 2 தரப்பும் பல்வேறு தளங்களில் இருந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவங்க 2 தரப்பையும் இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கோம். எல்லோரும் தயாராக இருக்கிறீர்களா? திருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை இருக்கு அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு தரப்பும், இன்னொரு பக்கம் இதுல ஆபத்து இருக்கு, அதனால திருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும் என்று சொல்லக்கூடிய தரப்பு. நீங்க சொல்ல போற தீர்ப்பு எங்களுக்கு ஜாதகமா இருக்கணும். ஏன் தெருநாய்கள் அகற்றப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? அவ்வளவு அந்த கோர் கொஸ்டின் சார். குழந்தைங்க வந்து விளையாடவே போக முடியறது இல்லைங்க சார். வருது. 2 வீலர்ல ஹைவேல போய் நின்னேன், எப்படி ஓடி வந்து கிராஸ் பண்ணுச்சு. ஜஸ்ட் அதை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு புல்லட் பாண்டின்னு ஒருத்தர் வர்றாருல, அது என்ன குறுக்க நிக்கிற? நான் பிரேக் போட்டு விழுந்து கை கால் எல்லாமே ஃப்ராக்சர். ஜஸ்ட் ஹெல்மெட் போட்டிருந்ததால மை லைஃப் வாஸ் சேவ்ட். காலை உடைச்சுட்டாங்க. தல இந்த ட்ரிப் அடி கொஞ்சம் ஓவரா. நான் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சார். ரெகுலராக என் பையனை ஸ்கூலுக்கு தனியார் பள்ளிக்கு அழைச்சிட்டு போகிறது வழக்கம் சார். வழக்கம் போல என் பையனை அழைச்சிட்டு போகும்போது நாய் குறுக்க வந்து நாய் மேலே விடக்கூடாதுன்னு இங்காண்ட பள்ளம் அங்காண்ட நாய் இங்காண்ட திருப்பும் போது ஆட்டோக்கு வந்து என் கண்ணு முன்னாடி என் பையன் இறந்துட்டான் சார். கண்ணுனால 6 வயசு பையன் இறந்துட்டான் சார். நாய் குறுக்க வந்ததுனாலயா? உங்க ஆட்டோல உங்க பையனை கூட்டு போறப்போ நானே அழைச்சிட்டு போகும்போது எதையுமே தனக்கு நடந்த உணரும் போதுதான் அந்த வழியோட ஆணை என்னங்கிறது உனக்கு புரியும். எந்த ஏரியா தம்பி இது? நான் கடலூர் மாவட்டம். இப்போ நடந்து 10 நாள் ஆகும் சார். 8 வயசு வரானு சாகர வயசா? ஆமாம், அந்த சைடில் உணவு பண்ணங்கள் வேஸ்டான பொருள் அந்த பக்கம் கிடக்கும் சார். சுற்று வட்டாரத்தில் அந்த நாய்கள் அரைஞ்சிக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கோம். பிறந்தா பணக்கார வீட்டில் தானே பிறகணும், எங்களை மாதிரி பிறகுறதுலாம் வேஸ்ட்டுன்னு. குறுக்க வந்ததில் நான் பள்ளங்காண்ட பக்கத்தில் மோட்டில் ஏறி ரைட் சைடில் எனக்கு இருக்கிறது என் பிள்ளைங்க என் ஒய்ஃபு தான் சார். அவ சாவுக்கு காரணமான அத்தனை பேரையும் இந்த கோர்ட்டு தண்டிச்சே ஆகணும். நாயை ஒழிக்கணும் பண்ணணும் இல்லை சார், ஒரு சரியான ஒரு காப்பகமாக அதுக்கு ஒன்று அமைச்சு அதுக்கு தகுந்த மாதிரி செய்யணும். நான் ஒரு சாதாரணமான மனுஷன், பெரிய ஆசையெல்லாம் இல்லாத. அவரோட இது ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். அந்த பெயின் எவ்வளவு இருக்குங்கிறது எனக்கு தெரியுது. எனக்கு 2 வாட்டி 2 வீலர் ஆக்சிடென்ட் ஆச்சு. ரைட், ஓகே, இது கொஞ்சம் சுவாரஸ்யமான கேஸ் தான். நீங்க மேல சொல்லுங்க. 2 வாட்டியுமே குறுக்க ஒரு குழந்தை ஓடி போய் எனக்கு ஒரு வாட்டி குழந்தை ஓடி வந்ததுல இததான் அவங்க ரொம்ப இது எனக்கே கொஞ்சம் கோவம் வருது. ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து எனக்கு அந்த டைம் எனக்கு 2 வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி ஒரு பிஸி ஏரியால இருக்கும்போது வேற ஒரு குழந்தையே உள்ள ஓடி வந்தது. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடுவேன். இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா இப்படி பேசாதீங்கம்மா, இதனாலதான் உங்க மேல உங்களுக்கு எல்லாம் கோவம் வருதுமா? கரெக்ட், நியாயமான பேச்சுப்பா. குறுக்க ஒரு நாய் வந்து உனக்கு ஆக்சிடென்ட் ஆன மாதிரியே ஒரு குழந்தை வந்து ஆக்சிடென்ட் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பேன்னு கேக்குறது இன்சென்சிபிலிட்டியோட உச்சம் இது. பரவாயில்ல சார், கேவலம் நாம எல்லாம் மனுஷங்க தானே. இல்ல நான் அதுக்காக I completely condemn this. I completely condemn this. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே இங்க என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. அது எப்படி நீங்க பேச முடியும்? ஒரு நாய் குறுக்க போய் ஒரு புள்ள சாகுறதுக்கும் ஒரு புள்ள குறுக்க போனதுனால நீங்க கீழே விழுகிறது ஒண்ணா? படிச்சு போட்டா மட்டும் எல்லாம் தெரிஞ்சது அர்த்தம் இல்ல. மனுஷங்களை மதிக்கவும் கத்துக்கணும். என்னோட பையன் வந்து ரோட்ல நின்னுனா எங்க வீட்ல இருந்து ஒரு 3 வீடு தள்ளி அஸ்கி ராட்பிலர் பாக்ஸர் 3க்கே ஒரு பொண்ணு வளர்த்துட்டு திறந்து விட்டுச்சு கேட்டு. இந்த பொண்ணு திறந்து விட்ட பொண்ணு அந்த பொண்ணால கண்ட்ரோல் பண்ண முடியல நாயை. அந்த நாய் வந்து 3மே அட்டன் செகண்ட் என் பையனை வந்து எகிரி கடிக்க ஆரம்பிச்சு. என் பையன் அந்த கீழே தரல ஊந்தப்பா காப்பாத்துப்பா பிடி பண்றான். என்னால முடியல. அந்த இடத்துல ரொம்ப ஆக்ரோஷமாகுது. ராட்விலர் டேஞ்சரஸ் ஃபெல்லோ, இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். ராட்விலர் பிடிக்க போனா பாக்ஸர் பிடிக்கணும். ராட்விலர் ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என் பையன் கீழே வந்து பிடிப்பா காப்பாத்து பண்றான். பாவம், யாருக்குமே இந்த நிலைமை வரக்கூடாது. அப்படி இருந்தா முடிஞ்சு பாக்ஸர் புடிச்சிட்டேன். ஆனா ராட்விலர் என்னால பிடிக்க முடியல. ரொம்ப ஆக்ரோஷமாகுது. இதுக்கு கோவத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட பிடிக்கிட்டு போயிரு போல் இருக்கு ஐயா. அந்த கடத்துல என்னால என் பையன் கீழே வந்து கடம்பல என்கிட்ட என்ன பண்றதே தெரியல. அதுக்கு ஹவுஸ் ஓனர் ஒரு சைடு காது கடிச்சு எடுத்துருச்சு, பின்னாடி முதுகு கவு தலையில அவ்வளவு கடிச்சிருச்சா? ஆமா. என்ன கண்டக்டர்
தம்பி நாங்களாம் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தம்பியை கிடைச்சது சார். கிட்டத்தட்ட 75 நாள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் 5 நாள்ல நான் உங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். அமெரிக்கா, சைனா, ஜப்பான் எங்கேயோ உலகத்துல ஒரு மூளை கொண்டு போய் அவளை குணப்படுத்துறேன். நேற்று வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வள்ளி ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் எல்லாம் போடணும்னு சொன்னாங்க. இன்ஜெக்ஷன் எல்லாமே போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கிறவங்க நாட்டு வைத்தியம் பார்க்கலாம், பத்தியம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் பார்த்தோம். என்ன கொடுமை சரவணன். 75 நாள் எந்த ஒரு சிம்டம்ஸுமே இல்லை. பையன் நல்லாவே இருந்தான். திடீர்னு ஒரு நாள் காலையில் எனக்கு தலைவலிக்கு ஸ்கூல் போகலன்னு சொன்னோம். ஸ்கூல் போகல விடல. அன்னைக்கு ஈவினிங் பாத்தீங்கன்னா வாயிலிருந்து ஒரு மாதிரி கோலெல்லாம் உடைச்சிட்டு அந்த ரேபிஸ் சிம்டம்ஸ் காட்டுது. ஹாஸ்பிட்டல் பேசினா ஹாஸ்பிட்டல் உள்ள எடுக்க மாட்டேங்கிறாங்க. கட்டு கட்டா கொண்டு வந்து கொடுத்துறாடா. இன்னும் எவ்வளவு வேணும் கேளுங்கடா. இன்னும் எவ்வளவு வேணும் கேளுங்கடா கொடுக்குறேன். பிரைவேட் ஹாஸ்பிட்டல் உள்ள வர கூட அடிக்கிறாங்க. டாக்டர்ஸ் உள்ள வரதுக்கு பயப்படுறாங்க. இல்ல இன்னைக்கு ஒன்றும் பண்ண முடியாது, வீட்டுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறாங்க. ட்ரீட்மெண்ட்டே கொடுக்க வர மாட்டாங்க அப்படிங்கிறாங்க டாக்டர்ஸ். உலகத்துல எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க கோயிலுக்கு போவாங்க. சோ அண்டர்ரேட்டட் டிசீஸ் வந்து ரேபிட் சார். கடைசி வீட்டுக்கு கொண்டு வந்தவர் பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் பையன் இறந்து விட்டு எல்லா தடுப்பூசியும் போட்டோம். அந்த ரேபிட்ங்கிற அந்த நோய் வந்துச்சு அப்படின்னா நம்மளை காப்பாற்ற முடியாது. இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். இப்போ இந்த அம்மாக்களுக்கும் அப்பாக்களுக்கும் என்ன பதில்? வாட் இஸ் தி சொல்யூஷன்? இது வந்து irresponsible pet owner தான் சார் ஃபுல்லா. வேணா அவரை தூக்கி உள்ள வச்சிடலாமா? புடிங்க சார் அவனை, காட்டு மிராண்டி புடிச்சு ஜெயில போடுங்க சார் அவனை. கண்டிப்பா, ஏன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுக்க மாட்டாங்க அந்த டாகுக்கு. ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா அந்த டாக் கிட்ட அந்த பிரச்சனை வராது. பேசுவடி, நீ எல்லாம் பேசுவ, நீ இதுவும் பேசுவ, இன்னும் பேசுவ. நான் ஒரு கவர்மெண்ட் செக்டர்ல ஸ்டாஃப் நர்ஸா இருக்கேன். ஒரு 60,000 பாப்புலேஷன் வச்சுக்கோங்க சார். ஒரு நாளைக்கு காலையில கிட்ஸ் சார் என்ன தாச்சி உங்க பக்கக்கா காலையில 8 மணில இருந்து 9 மணி வரை ரொம்ப பிஸியா இருக்கும். பிஎஸ்சி எல்லா ஸ்கூல் போற குழந்தைங்க எல்லா ரேபிஸ் வேக்சினுக்காக வந்து நிப்பாங்க. ஐயே வர வர சாச்சி எல்லாம் ஸ்ட்ராங் ஆகிட்டே போகுது. எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? நீங்களா நாய் வளர்ப்பீங்க, அந்த நாய்க்கும் நாங்க வேக்சின் போட்டு எங்க குழந்தைக்கு என்ன தலையெழுத்தா? ராமாயணம் மாதிரி ஒரு கேள்விக்கு திருக்குறள் மாதிரி பதில் சொன்ன ஒரே பொம்பளை இவங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ரேபிஸ் வந்து 96% ஒரு எமர்ஜிங் டிசீஸா வந்துட்டு இருக்கு. அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுக்க மாட்டீங்க. என்னமோ நாய் வந்து குழந்தைங்களை பார்த்தா அது பண்ணும், கெட்டவங்களை பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியல. எவ்வளவு பேர் ஹைட்ரோபோபியா ஆகி செத்து போறாங்க. நாங்க நாயை இது பண்ணுவோம், நாய்க்கு இது பண்ணுவோம். ரொம்ப தப்பு சார். ஒரு மனித உயிருக்கு முன்னாடி இதெல்லாம் வந்துட்டு என்ன எப்படி ஏத்துக்க முடியும்? பெத்தவனுக்கு தான் தெரியும் பிள்ளைய பத்தி. சும்மா போட்டு நாயை 2 நாளைக்கு முன்னால தொட்டல்ல தூங்கிட்டு இருந்த ஒரு குழந்தைய போய் ஒரு நாய் கவிட்டு வந்திருக்கு. அந்த குழந்தைக்கு வந்து தன்னை கவிடுது நாயின்னு கூட தெரியாது. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக கண்ணீர் விடுற அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். அதனால நாய் வந்து ரொம்ப அறிவுள்ள மிருகம். உங்களை வந்து இவர் நல்லவரா கெட்டவரான்னு பார்த்தா கடிக்குன்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அதெல்லாம் வந்து இப்போ கிடையாது. இருக்குடா எங்கடா இருக்கு? இல்லையே, அதெல்லாம் இல்லையே. அப்புறம் ரெண்டாவது இன்னொன்னு சொல்றேன், அந்த குழந்தை இப்ப கவிட்டு போகுது இல்லையா? நமக்கு அந்த நாய்க்கு நம்ம இறக்கப்பட்டு இவ்வளவு சொல்றீங்க, அந்த குழந்தை மேல நமக்கு எந்த ஒரு இறக்கமே வர மாட்டேருக்கு. எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. எனக்கு உண்மையா ஆச்சரியமா இருந்து இவங்க மோர் கருணை உள்ளவங்களா தான் இருக்கணும். ஒரு குழந்தை கடிபடுன்னு சொல்லும் போது இவங்களுக்கான வலி அதிகமா இருக்கணும். இவங்க கிட்ட நான் வலியே இல்ல. யூ ஆர் a good man. எனக்கு அது இல்ல வலி இல்லாம அப்படி கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு வள்ளுவர் சொல்லிருக்காருல்ல. அது இந்த பொன்மொழியை காலைல கேலண்டர் கிளிக்கு தானே படிச்ச, அங்கதானே படிச்ச மாதிரி அது எல்லாருக்குமே வந்து அது இறக்கம்ன்றது எல்லா உயிரினத்திலும் இருக்கணும்னு தான் சொல்றோம். ஓகே கரெக்ட். நீங்க சொல்றீங்களே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் இல்லையா? நான் எடுத்து விட போற பாயிண்ட்ல அவங்க பதில் சொல்ல முடியாம சிக்கிக்கிட்டு சீக்கடிக்க போறான் பாரு. இதே வந்து ஏன் நாய்க்கு மட்டும் உங்களுக்கான கருணை செலக்டிவ் கருணையா இருக்கு? அப்படி நீங்க சொல்றீங்க, நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? சதக்குன்னு அடிச்சு சக்குன்னு நசுக்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க 1000 வருஷமா. அது கொசு கடிச்சிச்சுன்னா அதை தட்டுவோம், அடிப்போம். அது இல்லன்னு சொல்லல. அது செத்துரும் இல்லையா? ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. பாயிண்ட். இதுக்கு தான் நீங்க பஞ்சாயத்துக்கு வேணுங்கிறது. கொக்கி போட்டுல பிடிக்கிறீங்க. வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, நம்ம என்ன பண்றோம்? வெயிட் நமக்கு தொந்தரவா இருக்கு, படக்கூடாதுன்னு நம்ம வச்சு வைக்கிறோம். மத்தபடி நாங்கலாம் அதை கையில கூட இறந்துருது. அப்படிங்களா? ரொம்ப 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 சந்தோஷம். புறப்படலாங்களா? ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம் உடனே? சரி பாம்பை கூட விட்டுருங்க, கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க, ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. மாட்னாடா மானஸ்தன். அது உயிர் கிடையாதா? அது ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்கு. நம்ம ஒரு இஷ்யூ பேசினா அந்த இஷ்யூக்குள்ள இதை என்ன சால்ட் அவுட் பண்ணலாம் நீங்க பேசும்போது நமக்கு அது தீர்வு கிடைக்கும். ஆனா அதை நாங்க விட மாட்டோம். நீங்க எடுத்துமே அதுக்கான கருணை, அன்பு, புனிதம் நீங்க பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது, அதுக்கு தீர்வும் கிடைக்காது. தப்பான விஷயத்தை கூட தன்னம்பிக்கையோட பேசுறாங்க பாருங்க. ஏன்னா நாயை வைக்க நம்ம பேசும்போது, பிரச்சனையை பேசும்போது அதை பாத்தீங்களா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் மதிக்கணும் நீங்க சொல்லும்போது எனக்கு நல்லா வருதும் வேண்டாம். ஏன்னு சொல்றேன்னா என்னால பொறுக்க முடியல. உண்மை இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளி ஆக்கிட்டு அவங்க தங்களை வந்து புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே. நான் சொல்றேன், தான் கெட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கிடைக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் அவர். நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. அதுதான் வந்து உலக யதார்த்தம். எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாங்க.
குழந்தைகளை பத்தி பேசணும். குழந்தைகளை கடிக்குது, கொல்லுது, வயோதிபரை கீழே இழுத்து போட்டு கொன்றுது. என்ன நம்ப சொல்றியா? நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்ட போங்க. உடல் ஊனமுற்றோர் நீங்களும் நானும் ஓடிடலாம், கல் எடுத்து அடிக்கலாம், கம்பெடுத்து. உடல் ஊனமுற்றோரை என்ன பண்ணும் சார்? சகல இந்த கேஸ்ல இதான் முக்கியமான பாயிண்ட். அதற்கான பொருளாதாரத்தையும் நம்ம பார்க்கணும். அதுல எவ்வளவு பொருளாதாரம் வீணாகுதுன்னு. இப்போ 13,75,000 டோஸ் இன்ஜெக்ஷன் போடுறதா சொல்றாங்க. கரெக்டா சொல்றானா இல்ல குத்து மதிப்பா சுத்தி விடுறானா? இது எல்லாமே இம்போர்ட்டட் வேக்சின். நாய்க்கடி இல்லாம இருந்தா இந்த செலவை வந்து வேற ஏதோ மருந்துகளை வாங்குறதுக்கு செலவழிக்க முடியும். நடிச்சாம 2.25 மணிக்கு லோக்கல் பாலிடிக்ஸ் வந்திருக்காப்பா. ராபிஸ் இம்யூனோகுளோபின் ஒரு வேக்சின், அது ஒரு டோஸ் போடணும், அந்த இடத்த சுத்தி தான் போடுவாங்க. அதுக்கு 10,000 இருந்து 20,000 வரைக்கும் செலவாகும். உங்களுக்கு அறிவோ அறிவுனே அமெரிக்காவில இருக்க வேண்டியவன்டா. இது ஒரு ரோட்ல அலையிற நாயின்னு நினைக்கிறோம். ஈகார்ட் டெலிவரி பீப்புள் அவங்கள போகும்போது வரும்போதெல்லாம் பயங்கரமா விரட்டுறது வந்து ஒண்ணு நடக்குது. இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஸ்ட்ரே டாக்னு நினைக்கும் பொழுதே என்னன்னா வீட்ல இருந்து அபாண்டன் டாக்ஸுமே இருக்கு. பழக்கப்பட்டு ஆனா வீதியில அபாண்டன் பண்ணப்பட்ட நாய்க்கு இன்டெலிஜென்ஸ் உண்மையிலே ஜாஸ்தியா இருக்கு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நைட் நேரத்துல வந்து நைட் ஷிஃப்ட் போறவங்க வர்றவங்களாகட்டும், தனியா நடந்து போறவங்களாகட்டும், அதனுடைய ஹைட் கம்மியா இருக்க குழந்தைங்களாகட்டும், அவனை மாட்டாடா என் பம்பர கட்ட மண்டையா, அவங்க மேல வந்து ஒரு மெஷர்ட் அட்டாக். பிள்ளைகளை பெரும்பாலும் தாக்கியது இரவு நேரத்துல தனியாக நடக்க முடியல, குரூப்பா வந்து அட்டாக் பண்றப்ப கஷ்டமா இருக்கு. குழந்தைங்க விக்டிம்ஸ், ஆனா அக்யூஸ்ட் வந்து டாக்ஸ் கிடையாது. அதை அமேட்டன் பண்ணவங்க, அவங்க தான் வந்து அந்த அக்யூஸ்ட், குற்றவாளிகள் வந்து அவங்க தான். உனக்கு தண்டனை 3 நாட்கள் குதிரைச்சாணி அல்ல வேண்டும். குற்றவாளி யாராவே இருந்துட்டு போட்டும், இந்த கடியிலிருந்து என்னை தற்காத்துக் கொள்வதற்கு என்ன வழி இருக்கு? லென்த்தா கேட்டாலும் நல்லா கேட்கறா. கடியில இருந்து தற்காத்துக் கொள்ளணும் சார். அவங்க இறக்குற அந்த ஓனர் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் இறக்குற வரைக்குமோ அந்த நாய் அவங்க கிட்ட இருக்கணும். தெருநாய்களை தத்தெடுத்து வளர்க்கணும். இவன் ஒரு லூசு பை சார், ரொம்ப லூசு சார். இல்ல அது வரைக்கும் கடி வாங்கிட்டே இருக்க வேண்டியது. இல்ல சார், கடி வாங்கிட்டு இருக்கணும்னு சொல்லல சார். நான் வந்து எப்படி சொல்றேன்னா வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது, விக்டிம்ஸ் இருக்காங்க, ஆனா முறைப்படுத்தணும். டாக் 50 நாய் இருக்க வேண்டிய இடத்துல 5 நாய் தான் இருக்கணும்ங்கிறது டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. ஏதோ பேசுறதுக்காக நான் பேசிட்டு இருக்காத, நேரத்துக்கு எடுத்தாத நல்ல விவரமா பேசு. டாக் ஹேட்டர்ஸை விட என்ன மாதிரி ஆளுகளுக்கு தான் வந்து ரொம்ப முக்கியமாப்படுது. இல்ல நீங்க டாக் லவ்வருங்கிறதுனாலே இன்னொருத்தர் டாக் ஹேட்டர் ஆக மாட்டாங்க. அது ரொம்ப கவனமா நம்ம அந்த வார்த்தையை கான்ஷியஸா இருக்கணும். அவன் பாதிக்கப்பட்டிருப்பான், அவ்வளவுதான். இப்ப இவர் இருக்கக்கூடிய இந்த சிக்கலை சரி பண்றது எப்படின்னு கேக்குறா. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி அண்ணா, நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. சிக்கலை சரி பண்ணணும்னா நம்ம அவங்க என்ன சொல்றதுன்னா ஒழுங்கா வழி நடத்துறது. இது எப்படி சார் முறைப்படுத்துவாங்க? ஒரு அடல்ட் என்னால ஓடிட முடியும், புடவை கட்டின லேடிஸால ஓட முடியாது. சுடிதார போட்ட பொண்ணு ஓடும். கிளீனிங் பண்ண வர்றவங்களாகட்டும், அவங்கள ஒரு ஆயாமாவை துரத்துது, ஒரு வயசானவங்களாகட்டும், ஒரு குழந்தையாகட்டும், அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த பெண்ணை வந்து ஒரு வெறி பிடிச்ச நாய் கடிக்குதுன்னா அதை யார் வந்து இல் ட்ரீட் பண்ணா? நீங்க எல்லாம் அதுக்கு முன்னால நடந்ததே பேசிட்டு இருக்கீங்க. இப்போ உங்க அம்மா அந்த இடத்துல வைப்போம் சாம்பார் அப்ப எனக்கு இப்ப அவங்க என்ன செய்யணும்னு கேக்குறாங்க. எங்க அம்மா அங்க எனக்கு கடிக்கணும்ன்ற நம்பிக்கை இல்ல சார். அவங்க அங்க நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். 5 நாய் சுத்து போட்டுருச்சு. இதுக்கு கோவத்துல குலைக்கிறத பார்த்தா கொத்தோட புடிக்கிட்டு போயிரு போல் இருக்கு ஐயா. எங்க அம்மா என்ன சொன்னது, எங்க அம்மா தான் சார் முடிவு பண்ணுவாங்க அந்த நேரத்துல. அவ்வளவுதான். அப்ப எனக்கு ஆபத்துனா நான் தானே முடிவு பண்ணணும். ஆமா, எனக்கு ஆபத்துனா எனக்காக நீங்க முடிவு பண்றீங்க. நம்ம வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். இங்க நாய் இருக்கும், பிரச்சனை இருக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்கோட வரணும் சார். மக்கட்டா டேய் ஒண்ணாடா போடா, அப்படி போடா. 50-60 வருடம் முன்னாடி வேட்டைக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க? வாய்க்கட்டு மந்திரம், நாய்க்கட்டு மந்திரம் ஒன்னு சொல்லிக்கிட்டே போவாங்க. அதை சொல்லும்போது நீ மிருகம் அட்டாக் பண்ணாது. இது என்னடா புது பொருளியா இருக்கு? ஐயோ புதுசு புதுசா கிளப்பி விடுறாங்க. நீங்க 9 மணிக்கு மேல நீங்க போனீங்கன்னா 10 நாய் 12 நாய் உங்களை சூழ்ந்து நிக்கும் பொழுது நான் வண்டி இல்லாம நான் பஸ்ல நடந்து என் வீட்டுக்கு வர்ற ஆளா இருந்தால் நான் என்ன பண்ணணும்? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 3 கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, 2 பிரைவேட் ஸ்கூல் இருக்கு. நான் இருக்கிற ஏரியால நடந்து போற பிள்ளைங்க அதிகம். சாம்பார்ரா ஒரு புது பாயிண்ட். வசதி வாய்ப்புகள் அதிகம் இல்லாத குழந்தைகள் அதிகம். அவங்களால நடந்து மட்டும்தான் போக முடியும். அவங்கள நாய் துரத்தும் போது நாங்க என்ன பண்ணணும்? கடி வாங்கிட்டு இருக்குமா நாங்க என்ன பண்ணணும்? நீ உட்காந்தா ரொம்ப அசிங்கமா இருக்கிற, யோசிச்சு இன்னும் நல்லதா சொல்லு. நீங்க என்ன பண்ணிடுறீங்க? நல்ல நாயெல்லாம் என் நாய், இந்த ஏ செக்ஷன் பசங்க எல்லாம் என் பசங்க, டி செக்ஷன் என் பசங்க இல்லன்னு சொல்ற மாதிரி ஏன் இந்த எஸ்கேபிசம்? நிறைய போறான்டா. நீங்க உங்க ஏரியா நாயெல்லாம் உங்க நாய் தானே? ஆமா. ஓகே, அது யாரையாவது கடிச்சா நீங்க பொறுப்படுத்துவீங்களா? உனக்கு பாரு பாயிண்ட் மேல பாயிண்ட் கிடைக்குது. ஆமாடா, கணிப்பா முடியாது. முடியாதுல. ஆனா அந்த பொறுப்பை யார் ஏத்துக்குவா? அவ்வளவுதான். கோபிநாத் பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். நம்ம வந்து இங்க போலியோ ஒழிச்ச ஒரு ஸ்டேட், நல்ல வெல் எஜுகேட்டடான ஒரு ஸ்டேட், மெடிக்கல் ஹப் இது. ஆனா அந்த ஸ்டேட்ல ரேபிஸ் நம்பர் 1 இருக்கு. நன்றி மக்களே, இந்த வீடியோ ஓரளவுக்கு எண்டுக்கு வந்துருந்துச்சு. நான் என்ன சொல்றேன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா தயங்காம டிஸ்லைக் பண்ணுங்க. அந்த சப்ஸ்கிரைப் அடுத்து ஒரு அமேசிங் நீயான கண்ணல மீட் பண்ணலாம். பாய் பாய். சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.
நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கோபிநாத்தின் நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசலாம். நன்றி, வணக்கம்.